இதை சொல்ல வார்த்தையும் இல்லை, ஊறாத வாயும் இல்லை. மீன் பார்க்க தான் இவ்வளோண்டு இருக்கு, ஆனால் ருசி அப்படி இருக்கும். மத்தி மீன் குழம்பு பண்ணிடலாமா? மீன் குழம்புனாலே மண் சட்டி தான். சட்டியில் எண்ணெய் விட்டு ஜீரகம், வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுட்டு அதிலே தக்காளி, உப்பையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கணும். அதில் அப்படியே கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் குழம்பு மிளகாய் தூளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதித்ததும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். குழம்பு நல்லா சுண்டி நல்லா வாசனை வந்ததும் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் போட்டுருங்க. மீன் நல்லா வெந்ததும் கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டு இறக்கிடுங்க. சுட சுட சாப்பாட்டில் குழம்பையும் மீனையும் அள்ளி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா அமிர்த மாதிரி இருக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இன்றைக்கே போய் செஞ்சு பாருங்கள். அப்படியே மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பை பை ஃப்ரம் பூஜா.